நடிகர் அஜித் அவர்கள் புதுசாக ரேசிங் நிறுவனம் தொடங்கியிருக்காரு. இந்த அணியானது துபாயில் நடக்கிற கார் ரேஸில் பங்கேற்க இருக்காங்க. இதுக்கு முதல் தொடர் போட்டியானது துபாயில் வர 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் 4 நாட்கள் நடைபெற இருக்குது. அஜித்குமார் நிறுவனம் சார்பில் அவங்களோட அணி பங்கேற்க இருக்கிறாங்க. இதற்கான பயிற்சியும் துபாயில் நடந்துகிட்ருக்கு. இந்த பயிற்சியின் போது தான் திடீர்னு கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவர் மேலே ஏறி விபத்துக்கு உள்ளானது. இதில் அஜித்குமார் அவர்கள் காயம் எதுவும் இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிருக்காரு. ரசிகர்கள் மத்தியில் இது ரொம்ப கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொங்கலுக்கு அவருடைய திரைப்படம் ஏதாவது ரிலீஸ் ஆகும், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் கார் பந்தயம் அனௌன்ஸ் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மனசில் ரொம்பவே குதூகலத்தை ஏற்படுத்தி இருந்தது. இவருடைய போஸ்ட் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் ரொம்பவே ரசிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் அவருடைய கார் விபத்துக்குள்ளான விஷயமும் நியூஸில் பார்த்துட்டு எல்லா ரசிகர்களுமே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு போட்டிக்கு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னால் இருக்கிற தொடர் திரைத்துறையில் எப்படி ஒரு வெற்றிகரமான கதாநாயகனாக வளம், அதனால அதே போலத்தையோட கார் பந்தயத்தில் போட்டிகளில் பங்கெடுத்து முயற்சி செஞ்சு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அஜித் அவர்களும் அவர்களுடைய நிறுவனமும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பொம்மை பிடிச்சி போச்சுன்னா அதை கையிலே வச்சுருக்குங்க, கீழே வைக்காது. அது மாதிரி தான் பெரியவங்களுக்கு ஒரு பொருள் மேலே ஆசை இருந்ததுன்னா அதை பக்கத்துலேயே வச்சு பார்த்துப்பாங்க. அஜித் அவர்களுடைய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நிறைய வெளியாக இருக்குது. அது எல்லாமே அந்த கார்கிட்டையே அஜித் அவர்கள் உட்கார்ந்துருக்க மாதிரியும் நின்றுட்டுருக்க மாதிரியும் ரசித்து பார்க்குற மாதிரியும் நிறைய ஃபோட்டோக்கள் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய லோகோவை தன்னோட காரில் வச்சுருக்காரு அஜித் அவர்கள். அதே போல் தன்னோட நிறுவனத்தோட லோகோவையும் அந்த காரில் வச்சு அழகுபடுத்தியிருக்காரு. ஆசை, லட்சியம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கும். கலைத்துறை அஜித் அவர்களை விடவே விடாது இனிமேல். அதே போல் அஜித் அவர்கள் இந்த கார் பந்தய ரேஸையும் விடவே மாட்டார். ஏன்னா அது அவருடைய லட்சியமாக கூட இருக்கலாம். நிறைய விலை உயர்ந்த கார்கள், அதே போல் ஸ்போர்ட்ஸ் பைக்கு, ஸ்போர்ட்ஸ் காரு அப்படின்னு நிறையவே வாங்கி அதை பாதுகாத்து வச்சிட்டும் வராரு அஜித் அவர்கள். நடிகர் அஜித் அவர்களை போலவே திரையுலகத்தில் இன்னொருத்தர் நிறைய கார் பந்தயங்களில் கலந்துட்டுருக்காங்க. நடிகை கீர்த்தி சுரேஷ் அபுதாபியில் நடைபெற்ற கார் ரேஸ் பந்தயத்தில் கலந்துட்டுருக்காங்க. இவங்களும் கார் ரேஸ் கம்பெனி ஒன்றை தொடங்கி இருக்காங்க. நடிகர் அஜித் அவர்கள் ஏற்கனவே நிறைய கார் பந்தயங்களில் கலந்துட்டுருக்காங்க. திரைப்படத்துறையில் இருந்ததுனால அவரால் அதிக கார் பந்தயங்களில் சமீப ஆண்டுகளாக கலந்துக்க முடியல. 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உத்வேகம் எடுத்திருக்காரு அஜித் அவர்கள். நடிகை கீர்த்தி சுரேஷ் பார்த்திங்கன்னா சமீப காலமாக தான் கார் பந்தயங்களுக்கு போயிட்டுருக்காங்க. தன்னோட கனவுகளை நோக்கியும் லட்சியங்களை நோக்கியும் பயணிக்கும் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடையும் அதே போல் கடினமான உழைப்பு, முயற்சி இதனாலையும் வெற்றி பெறுறாங்க. அந்த வகையில் நடிகர் அஜித் அவர்கள், நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா திரைத்துறைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு துறை விளையாட்டுத்துறை. அதே போல் நிறைய பயிற்சிகள் வேணும், நிறைய உழைப்பு வேணும், நிறைய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு எப்படியாவது தன்னோட கனவுல நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம லட்சியத்தில் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் திரும்ப அஜித் அவர்களை இந்த கார் பந்தயத்தை நோக்கி போக வைக்குது. தூங்கும்போது கனவு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. சில கனவுகள் நம்மளை தூங்கவே விடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கலைத்துறையில் எப்படி வெற்றி பெற்று ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருக்காங்களோ அதே போலவே இந்த கார் ரேஸ் பந்தயத்திலும் வெற்றி பெற்று உலக அளவில் இவங்க பிரபலமாகணும், மிகச்சிறந்த கார் பந்தய வீரர்களாக வரணும் அப்படின்னு வாழ்த்தலாம். நன்றி நண்பர்களே.